Okay, hello guys. Right. சரி அட் லாஸ்ட்டாக ஜெய்குரி ஃபினிஷ் ஆகி ஒரு ஸ்டெப் வந்திருக்கோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 3 மெம்பர்ஸ் செட்டில் டவுன் தானே, அதில் தான் ஸ்டூடெண்ட்ஸ் வரலன்னு நினைக்கிறேன். பேசலாம்ல? ரைட்டா ஸ்டார்டபுள் தானே? ரைட், ஓகே, சூப்பர். இன்னைக்கு கொஞ்சம் ஒரு இம்பார்ட்டண்டான கொஞ்சம் நிறைய லேர்ன் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் இன்னைக்கு. பட் ஏன் மீதி ஸ்டூடெண்ட்ஸ் வரலன்னு தெரில. ரொம்ப நல்லா இருக்கும் இன்னைக்கு செஷன். ஏன் போயிட்டாங்கன்னு தெரில. ஏன் ஓகே அனஃபா வந்துட்டாங்க, பிரச்சனை இல்லை. ஓகே, நம்ம ஜேகுரி பார்த்து ஓரளவுக்கு ஒரு செட்டில் டவுன் வந்திருக்கும். பட் நம்ம இன்னும் ஜாவா ஸ்கிரிப்ட்ல கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டோம் அப்படின்னு கேட்டால் இல்லை, நமக்கு இன்னும் லேர்ன் அப் நிறைய இருக்கு. பட் என்ன பண்ணணும், நம்ம டே டு டே பை லேர்னிங்கில் தான் அதை கற்றுக்கணும். பட் ஆஸ் அ பேசிக் கான்செப்ட் நம்ம டோட்டலாக ஜாவா ஸ்கிரிப்ட்லேயும் முடிச்சிட்டோம், எல்லா லாங்குவேஜ்லேயும் முடிச்சிட்டோம். ரைட்டா? சரி, இப்போ இன்னைக்கு ஒரு சிம்பிள் ப்ராஜெக்ட் பார்க்க போகிறோம். அந்த ப்ராஜெக்ட் எப்படியெல்லாம் ஜாவா ஸ்கிரிப்டை கையாண்டு இருக்கிறது அப்படிங்கிற ஒரு கான்செப்டை நீ பார்க்கலாம். ரைட்டா? ஸோ இந்த ப்ராஜெக்ட் நேம் அப்படி என்னன்னா, நான் ஷேர் பண்ணுறேன் பாருங்க. ஓரளவுக்கு சீக்கிரம் முடிக்க பார்க்குறேன். மேபி உங்களுக்கு டவுட்ஸ் வரலாம், ஆன் த ஸ்பாட்டே கேளுங்க முடிச்சுட்டு. பட் ப்ளீஸ், நாளைக்கு 1 டே இருக்கு. இதே ப்ராஜெக்டை நான் கண்ணை மூடி அப்படிலாம் இல்லை, கண்ணை மூடி இல்லை, லைக் உங்கள் மனசுக்குள்ளே வச்சு ஒரு ட்ரையல் அவுட் பண்ணுங்க. பண்ணிட்டு குரூப்ல வந்து அப்படியே அந்த ஸ்கிரீன்ஷாட்டை போடுங்க. ஆரல்ஸ் இது ஸ்கிரீன்ஷாட் எடுத்து போடுற மாதிரி இருக்காது. நீங்க ட்ரையல் அவுட் பண்ணுங்க. பண்ணதுல எது வர எனக்கு முடிச்சிருக்கேன் அப்படிங்கிறது உங்க கோட ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஒரு சின்ன அப்லோட் மாதிரி, இதுவரை நான் முடிச்சிருக்கேன், அது பரவாயில்ல. நீங்க HTML ஒரு லைன் வேர்டு எழுதிட்டு நான் இவ்வளவுதான் பண்ணியிருக்கேன் எனக்கு தெரியலன்னாலும் குரூப்ல வந்து போடுங்க. நான் நீங்க ஃபுல்லா முடிச்சிட்டிங்கன்னா சூப்பர், நீங்க வெல் ட்ரெயின்டா இருக்கீங்கன்னு அர்த்தம். ஆரல்ஸ் எனக்கு கொஞ்சம் லேக் ஆயிருக்கு அப்படின்னா பிரச்சனையே இல்லை. நீங்க கேட்ட உடனே நான் என்னோட சோர்ஸ் கோடை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன் குரூப்ல. ரைட்டா? நாளைக்கு 1 டே இருக்கு. இன்னைக்கு நீங்க எப்படி முடியாது, டைம் ஆயிரும். மேபி நைட்டு சில பேர் ஃப்ரீயா இருந்தா பண்ணுங்க, ஆர்ஸ் நாளைக்கு பண்ணுங்க. மண்டே வந்துட்டு நம்ம ஒரு ரியாக்ட் செஷனுக்குள்ள போவோம். அதுக்கு முன்னாடி நீங்க குரூப்ல ஓரளவுக்கு செட்டில் டவுன் ஆகி சொல்லிட்டீங்க, நான் அந்த ப்ராஜெக்டை ஓரளவுக்கு கன்ஃபார்ம் பண்ணி முடிச்சிருக்கேன் அப்படின்னா பிரச்சனையே இல்லை. ஆர்எல்ஸ் முடியலைன்னா மண்டே ஒரு 5 மினிட்ஸ் நம்ம அப்படி டைம் எடுத்து பேசிட்டு ரியாக்ட் உள்ள போகலாம். ஓகேவா? ஸோ இப்போ ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணலாம்ல? 4 மெம்பர்ஸ் ஆல் ரைட். ஜீவன்தர்ஷினி சூப்பர், அஜிதா ரைட், அனஃபா ரைட், ஹசீனா ஓகேவா? இது இஷ்யூ இருக்கா? ரைட், ஓகே, சூப்பரா. சரி, இப்போ நம்ம பார்க்க ப்ராஜெக்ட் நான் டிஸ்பிளே பண்ணுறது தான். ஜஸ்ட் ஸ்டாப் வாட்ச். இப்போ நம்ம நார்மலாக வாட்ச்சில் வந்துட்டு இந்த டைமர் ஆன் பண்ணுவோம், ரன்னிங் ரிஸ்க் இதுக்கெலாம். ஸோ அதை நான் ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னா செகண்ட்ஸ் ஒன்றா கூடும் அப்படியே. ஓகேவா? அப்படியே அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டு போகும். ஸ்டாப் பண்ணிட்டேன் அப்படின்னா அதில் ஸ்டாப் ஆயிடும். திரும்ப ஸ்டார்ட் பண்ணால் அப்படி கண்டினியூ ஆகி 6லேருந்து எடுத்து கண்டினியூ ஆகி போச்சு பற்றி அந்த மாதிரி. இல்லை நீங்கள் எதுவுமே வேணால் டேரெக்டாக ரீசெட் பண்ணால் 0லேருந்து வரும். அப்போ திரும்ப ஸ்டார்ட் பண்ணால் அது 1 செகண்ட்லேருந்து அப்படி கேரி ஆகும். இதுதான் நம்ம பண்ண போகிற கான்செப்ட். இது என்னப்பா சின்னதாக தானே இருக்குது, நம்பர் கவுண்ட் ஆகுது, ஈஸி தானே அப்படின்னு இருக்கும். பட் நம்ம கண்ணால் பார்க்குறதையும் இப்போ சென்ட்ரலாக இருக்கிறதையும் இது HTML CSS பார்த்துக்கும். இந்த கவுண்ட் பண்ணி பட்டனை கிளிக் பண்ணும்போது சில வேலைகள் நடக்குதுல, இதெல்லாம் யார் பண்ணுவாங்கன்னா டூலாக இருக்கிற ஜாவா ஸ்கிரிப்ட். சரியா? அது எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிற கான்செப்டை நம்ம 1 பை 1 பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஷேர் பண்ணுறேன் விஷுவலை. அதில் நம்ம ஒரு ஃபோல்டரை க்ரியேட் பண்ணிப்போம், which is stop watch project அப்படின்னு வச்சுக்கலாம். சரியா? அதில் நான் ஒரு நியூ ஃபைல் ஓப்பன் பண்ணுறேன், which is index.html. ஓகேவா? அதில் நான் எப்பவும் போல மாதிரி HTML ஓப்பன் பண்ணி which is stop watch ப்ராஜெக்ட்னு வச்சுக்கிறேன். ரைட் கிளிக் பண்ணி நம்ம லைவ் சர்வரை ஓப்பன் பண்ணிடுவோம். சரியா? அங்கே வந்துட்டு நம்ம நேமு இப்போ ஆஸ் யூஷுவலாக பார்க்கும்போது ஒரு 3 கான்செப்ட் தான் இருக்குது. நம்பர் இருக்குது, 2 பட்டன் இருக்குது, அவ்வளோதான். ஸோ இதே நம்ம சிம்பிளாக எழுதிடலாம். பட் எல்லாத்தையுமே ஒரு டிவ்வில் தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு டிவ் ஓப்பன் பண்ணுறேன். ஆன் த ஸ்பாட் இதையும் ஓப்பனில் வச்சுருக்கேன். எதுவும் டவுட் அப்படின்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா வாய்ஸ் ஆன் பண்ணி கூட பேசலாம், லைக் ஆர்எல்ஸ் சாட்லிங் ஒன்று. ஓகேவா? சரி, ரைட். நம்ம டிவ் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு டிவ்க்குள்ளே யாரை வைக்கிறேன் அப்படின்னா, மீன்ஸ் ஒரு டிவ்ல நம்ம பார்த்தோம்ல ஒரு நம்பர், அந்த நம்பரை வைக்கிறேன். விச் மீன்ஸ் 0:0:0.
ஸோ நம்ம வச்ச நம்பரு இங்கே இருக்குது ரைட்டாக. டிஸ்பிளே சும்மா நார்மலாக பண்ணியிருக்கேன். ஏன் இந்த இதை டிஸ்பிளே பண்ணுறேன்னா, உனக்கு அந்த இதில் டிஸ்பிளேயாக நம்பர் தான் ஃபஸ்ட்டு இருக்குது. நம்ம அவுட்புட் படி பார்த்தா இதுதான் நம்பராக இருக்குது. பட் இது கொஞ்சம் பெருசாக இருக்குது, நம்ம இன்க்ரீஸ் பண்ணலாம் எல்லாத்தையும். அண்ட் தென் நெக்ஸ்ட் இருக்கிறதே பட்டன் தான். ஸோ நான் ஒரு பட்டனை ஓப்பன் பண்ணி அதில் என்ன வைக்கிறேன் அப்படின்னா ஸ்டார்ட்னு வைக்கிறேன். ஓகேவா, ஸ்டார்ட்னு பட்டன் வச்சாச்சு. சேம் அதே பட்டன்லேயே ரீசெட்டுன்னு வைக்கிறேன். நல்லா நோட் பண்ணி பாருங்க. ஸ்டார்ட்னு அமுக்கணும்னா இங்கே ஸ்டாப்பாக மாறிட்டு திரும்ப நான் ஸ்டாப்னு பண்ணணும் அது. ஸோ ஸ்டாப்புங்கிற வேர்டே ஒரே பட்டனில் ஷிஃப்ட் ஆகுது. பட் இதில் ஒரே பட்டன் ஒரே ஃபங்க்ஷன் விச் இஸ் ரீசெட் ஆகுது, அவ்வளோதான். அதை தாண்டி அதில் எதுவும் மாறல. ஸோ 2 பட்டன்லேயே 3 ஃபங்க்ஷனாலிட்டி இருக்குது, விச் ஸ்டார்ட், ஸ்டாப் அண்ட் தென் ரீசெட். 3 ஃபங்க்ஷனாலிட்டி நடக்கும். அதனால நம்மளும் அதே மாதிரி வச்சுக்கலாம். சரியா? இப்போது சென்ட்ரலைஸ்டாக கொஞ்சம் பட்டன் லுக்கில் கொண்டு வரதுக்கு சிஎஸ்எஸ் எழுதும். சிஎஸ்எஸ்க்கு நம்ம இங்கே தனியாக எழுதிடுவோம். ஓகேவா? ஸோ விச் மீன்ஸ் style.css ஓப்பன் பண்ணிட்டு அதை ஃபஸ்ட்டு கனெக்ட் பண்ணிடுவோம். மீன்ஸ் லிங்க் ஆர் ஸ்டைல் ஷீட் href /. एक मिनट, हेलो क्लास ओके நான் வாட்ஸ்அப் பண்ணிட்டேன். சரிங்க, சரி, ஓகே ரைட். இப்போ நம்ம அதை லிங்க் பண்ணிட்டோம். // கொடுத்தாலே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது எடுக்குதாங்கிற செக் பண்ணுறதுக்கு பாடி கலர், பேக்ரவுண்ட் கலர், சம்திங் எல்ஸ் அக்வா வச்சு பார்ப்போம். எடுத்துச்சு அப்படின்னா ரைட், ஓகே, நம்ம கான்செப்டுக்கு வருதுன்னு அர்த்தம். நம்ம கொஞ்சம் பேக்ரவுண்ட் கலர் நம்ம இஷ்டத்துக்கு கொஞ்சம் வச்சுக்கோமே. லைக் அது ரொம்ப ரேடியண்ட்டாக இருக்குது, நம்ம கொஞ்சம் இந்த ஸ்லைட் கலரில் வச்சுக்கலாம். சரி, இந்த மாதிரி கலரில். இது கொஞ்சம் ரொம்ப இதாக இருக்குது. சரி, கிட்டத்தட்ட ஒயிட்டு ரைட் இருக்கட்டும். சரி, இப்போ நான் வச்சுட்டேன். லைக் இப்போ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா பாடியே வந்துட்டு ஃப்ளெக்சபிளாக கொஞ்சம் மாற்றுறேன். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ்ன்னு கொடுத்துறேன். ஏன்னா நான் அதை அந்த கண்டென்ட்லாம் நான் சென்ட்ரபிளாக வைக்கணும். ஸோ அதெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம ஃப்ளெக்ஸை வச்சு தான் ஆகணும். ஸோ நான் அதிலே வச்சுருந்தேன் ஜஸ்டிஃபை கண்டென்ட் சென்டர். என்ன ஆகிட்டு, சாரி, இந்த சைஸில் நம்ம நான் ஜூம் அவுட் பண்ணனால அது சென்டராக இங்கேருந்து இப்போ நம்ம சென்டர் ஆகிட்டு. ஓகேவா? சென்டரை நம்ம இங்கே ஒரு பாயிண்ட்டுக்கு கொண்டு வரணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா அலைன் சென்டர் பண்ணணும். அலைன் சென்டர் ஏன் எடுக்கலை? எஸ், ஓகே, அலைன் சென்டரில் இருக்குது. பட் ஹைட்டோட வியூ ஹைட் வந்து கொஞ்சம் 100ல் இருந்தால் தான் அந்த அலைன் சென்டர் எடுக்கும். இது நம்ம முன்னாடி பார்த்துருப்போம் செஷன்ஸில். இப்போ நம்மளுக்கு 100 ஹைட், இங்கேருந்து ஒரு ஹைட் இறங்கி இது சென்டராக இருக்குது ஜஸ்டிஃபை கண்டென்ட். ஸோ மார்ஜின் வந்துட்டு ஆஸ் யூஷுவலாக 0லே வச்சுப்போம். எப்போவுமே நீங்கள் ஒரு விஷயம் பண்ணுறீங்க அப்படின்னா 0ல் வச்சே பண்ணுங்க. அதுக்கப்புறம் தேவைப்பட்டால் மாற்றிக்கோங்க. சரியா? இது ஒரு சாம்பிள். ஓகே ரைட், செட்டில். இது ஓரளவுக்கு நம்ம ஏற்ற மாதிரி இது வந்துட்டு கொஞ்சம் சைஸை மட்டும் நம்ம இன்க்ரீஸ் பண்ணி இந்த வேர்டை சென்டர் பண்ணும். பட்டன் 2 லெஃப்ட் ரைட்டாக இருக்கும். நம்மளுக்கு இது கொஞ்சம் ஓரமாக இருக்கு. ஓகேவா? ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இது எல்லாமே ஒரு டிவ்வுக்குள்ளே இருக்குது. கரெக்டாக? ஸோ அந்த டிவ்வை மட்டும் கால் பண்ணுறேன். நான் ஃபஸ்ட்டு என்னன்னு கால் பண்ணுறேன் அப்படின்னா லைக் இது மெயினான கான்செப்டான நான் கிளாஸ் ஸ்டாப் வாட்ச் அப்படின்னே கூப்பிட்றேன். ஓகே, இதை நான் காப்பி பண்ணி அங்கே கிளாஸ் நேமில் டெக்ஸ்ட் அலைன் சென்டர் சொல்கிறேன். இப்போ பாரு, அந்த டெக்ஸ்ட் எல்லாம் சென்டர் ஆகி இதுவும் சென்டராபிளாக வந்துட்டு. புரியுதா? இப்போ இது சாரி, கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணுறேன், சின்னதாக தெரியுது. இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா தெரியும் அது என்ன டிஃப்ரென்ஸில் இருந்துச்சுன்னு. நான் அது வச்ச உடனே சென்டர் ஆகி இதுவும் சென்டராக தான் இருக்கும். பட் அது லெஃப்ட் அலைன்டு, ரைட் அலைன்டு அண்ட் தென் இது சென்டர் ஆகிடும். ஓகேவா? ஓகே, நம்ம அச்சீவ் படி பார்க்கும்போது ஈஸியாக கொண்டு வந்தாச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அந்த வேர்டு இருக்குது பார்த்தியா, விச் மீன்ஸ் அந்த 0:0 அதை மட்டும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறேன்.
சைஸை. ஸோ சைஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நான் ஃபஸ்ட்டு அதை தனியாக கூப்பிடுறேன். ஸோ ஐடியில் கூப்பிடும். ஐடி வந்துட்டு இது ஆக்சுவலாக என்ன டிஸ்பிளே தானே, ஒரு டிஸ்பிளே பண்ணக்கூடிய விஷயம்னால நம்ம டிஸ்பிளேனே வச்சுக்கலாம். எல்லாரும் கவனிக்கிங்கன்னு நினைக்கிறேன். எதுவும் டவுட்ஸ்னா கேட்டுங்க. சரியா? இப்போ நான் ஐடியை கால் பண்ணி டிஸ்பிளே ஃபாண்ட் சைஸ் ஒரு 3 RM வச்சுக்கோமா. ரொம்ப பெருசாக இருக்கும். சரி 2M வச்சுக்கலாம். ஓகே, கிட்டத்தட்ட ஓரளவுக்கு ஈக்குவலாக இருக்குது. சரி நம்ம கொஞ்சம் வேணால் 2.2 வச்சுக்கலாம். கரெக்டாக கொஞ்சம் பெருசாக தெரியும். பெருசாக மாற்றம் இல்லை. 3 இருக்கட்டும், அப்போ தான் ஜெய்ஜாண்டிக்கே இருக்கு. சரி ரைட், ஓகே. ஃபாண்ட் சைஸ் வச்சுட்டு இப்போது அந்த பட்டனுக்கு இதுக்கும் கொஞ்சம் கேப் விடுறதுனால நான் மார்ஜின் பாட்டம் வச்சு ஒரு 10 பிக்சல் மட்டும் விட்டுக்கிறேன். விச் மீன்ஸ் கொஞ்சம் அந்த கேப் கண்டி. ரைட்டா? இப்போது நம்ம இந்த பட்டன் சைஸை இன்க்ரீஸ் பண்ணுவோம். 2 பட்டனுமே ஒரே ஆப்ஷன் தான். ஸோ நான் டைரெக்டாகவே பட்டன்னு கூப்பிட்டு ஃபாண்ட் சைஸ் ஒரு 3M. அப்போ 2M. ஓகே, 2M இஸ் பெட்டர். அதுக்கு ஒரு பேடிங் கொடுத்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும். விச் மீன்ஸ் ஒரு பேடிங், ஏன்னா 4 சைட்லேயும் கார்னர்ஸ் வேணும். 10 பிக்சல் கொடுத்துப்பாரு, நல்லாயிருக்கு. பட் கொஞ்சம் லெஃப்ட் ரைட் வந்து இன்னும் கொஞ்சம் வேணும்னால நான் 20 பிக்சல் ஷேர் பண்ணி கொஞ்சம் லாங்கபுளாக வச்சுக்கிறேன். ஓகேவா? இது நீட் அண்ட் க்ளீனாக இருக்கு. சரி, இப்போ பேடிங் வச்சாச்சு. ஃபாண்ட் சைஸிங் ஓரளவுக்கு வச்சுட்டேன். இதில் மார்ஜின் 0 வச்சு மேக்ஸிமம் பட்டனுக்கு வச்சுருங்க. வச்சுட்டு ஒரு 5 பிக்சல் ஏன் நான் கொடுக்குறேன்னா, இங்கே வந்து ஒரு கேப் வர்றதுக்கு. விச் மீன்ஸ் ரைட் லெஃப்டில் இதுக்கு ஒரு 5, இதுக்கு ஒரு 5. இப்போ நான் அந்த 5 அழிச்சு பாருங்கள், 2 பட்டனும் ஒட்டிகிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. கொஞ்சம் அது கேப் வேணும்காண்டி நான் ஒரு 5 பிக்சல் ஸ்டார்ட் ஆகிற இடத்துல இருந்து கொடுத்துருக்கேன். சரியா? ரெண்டாவது என்னென்னா, கர்சர் வந்து பாயிண்டராக மாறணும்னு சொல்லியிருப்பேன். லைக் இப்படி போனால் அது பாயிண்டராக மாறிடும். சரிதா? ஸோ ரைட், ஓரளவுக்கு இதை அச்சீவ் பண்ணியாச்சு. இது கொஞ்சம் டிசைன், நம்ம டிசைன் கொஞ்சம் லார்ஜாக இருக்குது, அவங்க குட்டியாக வச்சுக்கலாம். ரைட்டா? ஸோ இது வர ஸ்டைல் அண்ட் HTML ஓவர்டு. இதில் யாருக்காவது டவுட்ஸ் இருக்கா? நெக்ஸ்ட் நம்ம ஜாவா ஸ்கிரிப்ட்குள்ளே போகலாம். ஜீனா ஜியோதிஷ்ணி சூப்பர், ஆல் ஓகே ரைட் பெட்டர். சரி, இப்போ நம்ம இந்த ஸ்டார்ட் ஆனால் அந்த செகண்ட் ஓடணும், திரும்ப ரீசெட் ஆனால் ரீசெட் ஆகணும், ஸ்டார்ட் பண்ணிட்டே இருக்கணும். ஸ்டாப் ஆனால் இது ஸ்டாப் ஆகி நிற்கணும் நம்மளுக்கு. சரியா? இப்போ நம்ம வந்துட்டு ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே போகலாம், விச் இஸ் ஜாவா ஸ்கிரிப்ட் லெவலுக்கு போகும். சரியா? ஸோ ஜாவா ஸ்கிரிப்டுக்கு கோட் எழுத நான் திரும்ப ஒரு ஃபைல் எடிட் பண்ணுறேன். which is sorry index.js. ஸோ இதையுமே நம்ம வந்துட்டு யார்கிட்ட சொல்லி ஆகணும்? இவங்கிட்ட, which means HTML-ட்ட சொல்லி ஆகணும். பட் HTML-ட்ட சொல்லும் போது ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து டூலாக ஆக்சஸ் ஆகிறதுனால நம்ம எப்பவுமே இந்த டிவ்வுக்கு அடுத்து சொல்கிறது தான் பெட்டர். நான் 2-3 டைம் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். சோர்ஸ் // வச்சா இந்த இருக்கும் index.html. இப்போ அந்த டூல் ஆக்சஸ் ஆகும். ஓகேவா? சரி ரைட். இப்போ நம்ம ஜாவா ஸ்கிரிப்டில் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக நான் என்ன எழுத போகிறேன் அப்படின்னா, இது வந்து என்னன்னு சொல்லுவோம்? ஹவர்ஸ்ன்னு சொல்லுவோம். இதை மினிட்ஸ்ன்னு சொல்லுவோம். இதை செகண்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அதை எல்லாத்தையும் ஒரு 0-0லேருந்து ஸ்டார்ட் ஆகிறதுனால நான் அதுக்கு வேல்யூ ஜென்ரேட் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட் seconds, let seconds is equal to 0 and comma minutes equals 0 comma hours tends to 0. அப்படி போட்டு ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ விச் மீன்ஸ் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, 0க்கும் இதுக்கும் கனெக்டிவிட்டி. விச் மீன்ஸ் எல்லாமே 0லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. 0லேருந்து தான் இப்போ நம்ம கவுண்ட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ அதனால எல்லாமே 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? பட் நல்லா யோசிச்சு பாரு, இது 2 டிஜிட்டாக இருக்கும்.
நம்ம அவுட்புட்ல நான் இங்க ஸ்டார்ட்னு குடுத்தா, இந்த இடம் தான் 1ஆ மாறுமே தவிர, இது மாறவே மாறாது. தெரியுதா? பட் நம்ம இங்க என்ன வச்சிருக்கோம்? சிங்கிளா தான் குடுத்துருக்கோம். பட் இந்த சிங்கிள நம்ம டபுளா மாத்தியே ஆகணும். ஓகேவா? அத எப்போ மாத்தலாங்கிறத நான் நடுவுல சொல்றேன். சரியா? சரி. இது போக இன்னொரு விஷயம் என்ன கிரியேட் பண்ண போறோம் அப்படின்னா, டைமர். ஓகேவா? இத பொறுத்தமட்டிக்கும் டைம் தான் முக்கியம். நம்ம வந்து செகண்ட்ஸ இன்கிரீஸ் பண்ணணும். சரியா? ஜாவா ஸ்கிரிப்ட்ல ஒரு டூல் உண்டு. நான் கூட கொஞ்ச நேரத்துக்கு கொஞ்சம் முடிஞ்ச நேரம் தான் சர்ச் பண்ணேன். விச் இஸ் கிளியர். அந்த இருக்குல்ல. கிளியர் இன்டர்வல். இது என்னன்னா, நீங்க அவுட்புட்ட பாருங்க. இப்போ 8:22 நம்ம டைம் வந்து இங்க ஓடிட்டு இருக்கு. 8:22 செகண்ட்ஸும் ஓடுது. கரெக்ட்டா? எனக்கு இந்த செகண்ட்ஸ நான் ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னா, இத நான் கிளிக் பண்ணிட்டா போதும் ஸ்டாப் ஆயிரும். திரும்ப நான் ரெஃப்ரெஷ் பண்ணேன் அப்படின்னா, அது ஆட்டோமேட்டிக்கா ரன் ஆயிட்டே தான் இருக்கும். இத ஸ்டாப் பண்ணேன் அப்படின்னா, அது ஸ்டாப் ஆயிடும். சரியா? இது இது வந்து என்ன மெத்தட் விச் இஸ் இது எங்க இருக்கு? செட் இன்டர்வல். ஓகேவா? ஆர் எல்ஸ் கிளியர் இன்டர்வல்னு சொல்லுவாங்க. 2 இது இருக்கு இதுல. ஓகேவா? ஒரு இன்டர்வல நீ செட் பண்றதும், டெலீட் பண்றதும் ஜாவா ஸ்கிரிப்ட்ல எழுதி வச்சிருக்காங்க. ஆக்சுவலா அது எதுக்கு எழுதுனாங்க அப்படின்னா, ஒரு இன்டர்வல நீ பிளாக் பண்ணணும். ஒரு விஷயம் கன்டினியூஸா நடந்துட்டு இருக்கும்போது, அத நீ பிளாக் பண்ண போற அப்படின்னா, அதுக்கு நீ கிளியர்ன்னு ஒண்ணு சொல்லி ஆகணும். அதுக்கு கோட் வேர்டா நீ கோடிட்ட சொல்லணும். அதனால தான் இந்த மெத்தட அவங்க இன்பில்டா கிரியேட் பண்ணிருக்காங்க. ஸோ அதை யூஸ் பண்றதுக்கு நான் ஒரு வார்த்தை ரெடி பண்ணிக்கிறேன். டைமர்ன்னு சும்மா அப்படி வச்சுக்கிறேன். ஓகேவா? பிளஸ் இதோடையே ஒரு ட்ரூ ஆர் ஃபால்ஸை நம்ம ஜென்ரேட் பண்ணணும். ஒரு பூலியன். ஏன்னா நீ இப்போ ஸ்டார்ட்னு பட்டன் அமுக்குனா எடுக்கணும். கரெக்டா? திரும்ப ஸ்டாப்னு அமுக்குனா நின்றுணும். அப்போ இதுல ட்ரூ ஆர் ஃபால்ஸ் மாதிரி வருது. ஸ்டார்ட்னா விச் இஸ் ட்ரூவா இருந்தா ரன் ஆகு, ஃபால்ஸா இருந்தா ரன் ஆகாதா அப்படின்னு ஒரு சொல்ற ஆப்ஷன் வருது. அப்போ இஃப் கிளாஸ் கண்டிப்பா இருக்கு. அந்த இஃப் ஹேண்டில் பண்றதுக்கு நான் இன்னொரு வேரியபிள் வச்சிருக்கேன் விச் இஸ் ரன்னிங் அப்படின்னு ஒரு பேர் வச்சு அதில் ஃபால்ஸ்னே செட் டிஃபால்ட்டாக கொடுத்துருங்க. இவ்வளோதான் நம்ம வேரியபிள் டிக்ளரேஷன். ஸோ செகண்ட்ஸ், மினிட்ஸ், ஹவர்ஸ் இதுக்கு வச்சுட்டோம். இந்த டைமரை ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஸ்டாப் பண்ணணுமா இல்லை டோட்டலாக நிறுத்தணுமா ரீசெட் பண்ணணுமான்னு சொல்கிறதுக்கு டைமர்னு ஒன்று ரெடி பண்ணியிருக்கேன். அப்புறம் ட்ரூ ஆர் ஃபால்ஸை ஜென்ரேட் பண்ணதுக்கு ஃபால்ஸ்ல இருந்தே ஸ்டார்ட் பண்ணி இஸ் ரன்னிங் அப்படிங்கிறத 3 வேரியபிளை ஜென்ரேட் பண்ணியிருக்கேன். ரைட்டா? இதுவரை அண்டர்ஸ்டாண்டா எதனால நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோங்கிறத? ஆர் யூ ஓகே? யா சூப்பர். அஜிதா ரைட் தானே? சரி ரைட் ஓகே தான். சரி இப்போ நம்ம கிரியேட் பண்ணிப்போம். நீங்கள் கேட்கலாம் அது எப்படின்னா நீங்களாவே உங்கள் இஷ்டத்துக்கு டைமரை செட் பண்ணுறதுக்கு டக்குன்னு கூகுள்லேருந்து பார்த்துட்டு சொல்கிறீங்க, அது எப்படி உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா அப்படிலாம் கிடையாது. ஒரு ப்ராஜெக்டை நீங்கள் பற்றி பேச போகிறீங்க அப்படின்னா அதை பற்றி ஒர்க் அவுட் பண்ணணும். ஒர்க் அவுட்னா லைக் இப்போ நீ வந்துட்டு ஜிம்முக்கு போகிற, அங்கேயும் போய் ஒர்க் அவுட் பண்ணுவேன். ஆனால் சும்மா போயிட்டு உன் இஷ்டத்துக்கு என்னென்ன தம்பிள்ஸ்லாம் எடுக்கணும் அப்படி இப்படிங்கிறது எல்லாம் எடுத்துருவியா? இல்லை, ஒரு வார்ம் அப் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீ ஜிம்முக்கு போகிறதுக்கே நீ ஃபர்ஸ்ட் ப்ரிப்பேர் ஆகணும். நீ ஏன் என்ன ப்ரிப்பேர் ஆகணும் அப்படின்னா லைக் இப்படி என்னென்ன டிஷ்ஷஸ் எடுத்துக்கணும், எப்படி சாப்பிடணும், அங்கே போயிட்டு என்னென்ன வெயிட்ஸை ஃபர்ஸ்ட் எடுக்கணும், அதுக்கப்புறம் என்ன ரோலில் போய் உட்காந்து பண்ணணும், இது எல்லாமே நீ ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் போய் பண்ணுவேன். கரெக்டாக? அதே மாதிரி ஒரு ப்ராஜெக்டை நீ பண்ணுற அப்படின்னா உனக்கு ஒரு ப்ரிப்பரேஷன் வேணும். இப்போ உன்ட்ட ஸ்டாப் வாட்ச்னு சொல்லிட்டாங்க. இதில் என்னெல்லாம் டூலாக நம்மளுக்கு தேவைப்படும் அப்படிங்கிற மெத்தடை பார்க்கணும். அப்போ நீ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக இது வந்து டேட்டு டைம் வச்சு ரிலேட் ஆகுது. அப்போ இந்த டேட் அண்ட் டைம் ரிலேட்டட் ஜாவா ஸ்கிரிப்ட் கோட் அப்படின்னு வந்தா அது ஒரு ரிலேட்டடாக கொஞ்சம் எடுத்து கொடுக்கும். ப்ளஸ் அது நீ இந்த மாதிரி சர்ச் பண்ணி இந்த ஸ்டாக் ஓவர்ஃப்ளோ இதுக்குள்ளேயே நிறைய போட்டு வச்சுருவாங்க. அதில் தெரிஞ்ச விஷயம் தான் இந்த கிளியர் இன்டர்வல் ப்ளஸ் அண்ட் செட் இன்டர்வல், இது 2 கான்செப்ட் வரும். ஓகேவா? அதை தாண்டி நீ என்ன ஆக்சுவலாக உன் கம்பெனிலேயோ இல்லை ஏதோ ஒரு இடத்துல போய் உன் ப்ராஜெக்ட் கொடுத்தாங்கன்னா அவங்க தெளிவாக சொல்லிடுவாங்க இந்த இடத்துல எனக்கு இப்படி வேணும்னு. இப்போ இந்த மெயினான டிஷ் லைக் இந்த மெயினான கான்செப்ட் வந்துட்டு ஒரு பெரிய ப்ராஜெக்ட்ல அப்படி ஓரமாக வருதுன்னு வை. இது எப்படி வரணுங்கிறது நீ இப்போ பண்ணிட்ட, அதனால உனக்கு நெக்ஸ்ட் டைம் தெரிஞ்சிடும். ஓகேவா? பட் நீ ஃபர்ஸ்ட் டைமா பண்ற அப்படின்னா அதுக்கு மட்டும் நீ தனியா ப்ரிப்பேர் பண்ணி கூகுள்லயோ இல்லை ஏதோ ஒரு பிளாட்ஃபார்ம்ல இந்த மாதிரி ஓவர் ஸ்டாக் ப்ரோ இந்த மாதிரி நிறைய இருக்கும் WG ஸ்கூல், இதில் நீ ப்ரிப்பேர் பண்ணி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நீ இந்த பில்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணினா ஈஸியாகிடும். ஓகேவா? இல்லைப்பா எனக்கு பில்ட் பண்ணவே முடியல அப்படின்னா நீயாவே கூகுளில் ஒரு சோர்ஸ் கொடுத்தா அப்படின்னு கேட்டால் அதை ட்ரையல் அவுட் பண்ணி அதிலிருந்து நீ எடுத்து பண்ணணும். அதையும் இல்லை அப்படின்னா யூடியூப்ல போய் ஒரு பெரிய ப்ராஜெக்ட் பண்ணுவான், அதுல இருந்து நீ கோட் எடுக்கணும். இதுதான் கோடோட மேக்ஸிமம் டு த பாயிண்ட் ப்ரொசீஜர்.
இப்போ சாட்ஜிபிடி வந்துட்டு இதெல்லாம் கிஃப்டிப்ல எல்லாமே எவனும் தேட மாட்டான். டக்குன்னு போயிட்டு சாட்ஜிபில கேட்பான், அழகாக எடுத்துகிட்டு வந்து ஒர்க் பண்ணிடுவான். ஓகேவா? பட் உனக்கு தெரிஞ்சிருக்கணும் எதுக்கு டிக்ளேர் பண்ணுறோம், எதுக்கு என்ன பண்ணுறோம் தெரிஞ்சிடும். தெரியாமல் நீ சும்மா காப்பி பேஸ்ட் மட்டும் பண்ணிட்டேன்னு வை, அவ்வளோதான். உனக்கு ஒரு சின்ன எரர் காமிச்சோடனும் டோட்டலாக நீ வந்து ப்ராஜெக்டே கிராஷ் அவுட் ஆயிடும். கேஷ் அவுட்னா என்ன, உன்னால் எங்கே கை வைக்கி என்ன வேலை பார்க்கணும்னு உனக்கு தெரியாமல் போயிடும். அந்த பிரச்சனையும் வர வாய்ப்பு இருக்கு. சரியா? சரி, ரொம்பலாம் பயமுறுத்தல, ஒன்றும் இல்லை. ஒரு ஒரு ப்ரிப்பரேஷன் ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு முன்னாடி வேணும் அப்படிங்கிற மெத்தடில் சொல்கிறேன். சரியா? சரி, இப்போ இந்த 3 தான் நம்ம டிக்ளேர் பண்ணிட்டோம். இப்போ இந்த 3 எப்படி எக்ஸிக்யூட் பண்ணலாங்கிறத சொல்கிறேன். சரியா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளுக்கு வந்து இது எப்படி இன்க்ரீஸ் ஆகுது, இந்த நம்பர் நான் கிளிக் பண்ணால் 1லேருந்து இன்க்ரீஸ் ஆகுது. அப்போது ப்ளஸ் ப்ளஸ் ஆகுது. கரெக்டாக 2 + 1 3, 3 + 1 4, 5 + 1 6, 6 + 1 7 அப்படின்னு இன்க்ரீஸ் ஆகுது. ஸ்டாப் பண்ணிட்டா அது நின்றுது. ரீசெட் பண்ணா திரும்ப 0ல இருந்து வருது. அப்போ இது 60 ஆச்சுன்னா நம்மளுக்கு 1 மினிட்னு இங்க 1 மாறணும். இங்க 60 மினிட்ஸ் ஆச்சுன்னா இங்க 1 ஹவர்னு 1 இன்க்ரீஸ் ஆகும். அப்போ இது எல்லாமே ஒரு பிளஸ் பிளஸ் கான்செப்ட்ல வருது. ஸோ அதை நம்ம ரெடி பண்ணுவோம் ஃபர்ஸ்ட். ஸோ அதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் எழுதுறேன். ஸோ ஃபங்க்ஷன் அப்டேட் டைம். நம்ம டைமை தானே அப்டேட் பண்ணுவோம், இல்லை டிஸ்பிளே தானே நம்ம பண்ணுறோம். ஸோ அதனால அப்டேட் டிஸ்பிளேன்னு வச்சுக்கோங்க. சரியா? ஃபங்க்ஷனை கால் பண்ணி இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆனோடனே நம்மளுக்கு எது ப்ளஸ் ப்ளஸ் ஆகுது, செகண்ட்ஸ் தான் ப்ளஸ் ப்ளஸ் ஆகுது. அதனால நான் ஸ்டார்ட் பண்ணுங்க செகண்ட்ஸ் ப்ளஸ் ப்ளஸ் அப்படின்னு போட்டு ஸ்டார்ட் பண்ணுறேன். சரியா? இப்போதான் இந்த கிஃப்ட் கிளாஸ் எழுத போகணும். எப்படி எழுத போறேன்னு பாரு. செகண்ட்ஸ் வந்து ப்ளஸ் ப்ளஸ் ஆகிட்டே இருக்கும். கரெக்டா? இந்த இடம் நீ ஸ்டார்ட்னு கொடுத்தோன்னே ஒன்று ஒன்றா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் ஒவ்வொரு செகண்டுக்கு. அப்படியே ஒன்று ஒன்றா ஆகிட்டே இருக்கு. சரி, ரைட், ஓகே. ஆகுது. ஒரு செகண்டு 60 செகண்டா மாறுச்சு அப்படின்னா என்னவா மாறணும், மினிட்ஸ் வந்து 1 மாறணும். திரும்ப செகண்ட்ஸ் வந்து என்ன செய்யணும், 0ல இருந்து ஸ்டார்ட் ஆகணும். கரெக்டா? அதுக்கு நான் இங்க என்ன பண்றேன் அப்படின்னா, if seconds greater than or equals to 60, which means 60க்கு மேல 60 ஈக்குவல் ஆகி 60க்கு மேல போய்கிட்டு அப்படின்னா எனக்கு செகண்ட்ஸ் வந்து 0வா மாறிடணும். ப்ளஸ் மினிட்ஸ் வந்து ப்ளஸ் ப்ளஸ் ஆகும். விச் மீன்ஸ் அப்போ தான் மினிட்ஸ் வந்து 1 ஆகும் அப்படிங்கிறத மெத்தடில் சொல்லியிருக்கான். புரியுதா? செகண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ப்ளஸ் ஆகும். 60க்கு மேலேயோ இல்லை 60க்கு ஈக்குவல் ஆச்சுன்னா அப்போ செகண்ட்ஸ் திரும்ப 0வா மாறி மினிட்ஸ் வந்து ப்ளஸ் ப்ளஸ் ஆகணும். விச் மீன்ஸ் 1 ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஓகேவா? இதுவரை புரியுதா எப்படி செகண்ட்ஸ்லேருந்து மினிட்ஸ்க்காக மாறுதுன்னு? 4 மெம்பர்ஸ் ரைட்டா? ரைட். என்னப்பா எதுவும் டவுட் இருக்கா? நடத்த வந்துருக்கா? ரைட், சூப்பர்டா. ஓகே. இப்போ மினிட்ஸ் ப்ளஸ் ப்ளஸ்ஸா ஆகிட்டு ஓகே. அப்போ மினிட்ஸும் 60க்கு மேலே போச்சு அப்படின்னா ஹவர்ஸ் வந்து 1 ஆகும். அப்போ இதே இதை கண்டினியூ ஆகுது. எப்படின்னா இஃப் மினிட்ஸ் அதுலேயே தான் இஃப்லேயே தான் எழுதணும், வெளியே எழுதிடக்கூடாது. ஓகேவா? இஃப் மினிட்ஸ் கிரேட்டர் தான் ஈக்குவல் டு 60 ஆச்சு அப்படின்னா மினிட்ஸ் வந்து 0வா மாறி ஹவர்ஸ் வந்து ப்ளஸ் ப்ளஸ் ஆகணும். அப்போ இது ஆட்டோமேட்டிக்காக திரும்ப திரும்ப நடந்துக்கிட்டே இருக்குமா உன் டைம் போகிற வர. செகண்ட்ஸ் கூடும், 60 ஆச்சுன்னா செகண்ட்ஸ் 0வா மாதிரி மினிட்ஸ் 1 ஆகும். மினிட்ஸே திரும்ப 60 ஆச்சுன்னா ஹவர்ஸ் 1 ஆகும். அப்போ எத்தனை ஹவர்ஸ் நீ ஸ்டார்ட் பண்ணி விட்டுட்டு ஓப்பனில் வச்சுட்டு போயிட்டாலே போதும், அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும். அப்போ நம்பர் வந்து இன்க்ரீஸ் ஆகக்கூடிய ஒரு ஃபங்க்ஷனாலிட்டியை நம்ம ஈஸியாக முடிச்சாச்சு. ரைட்டா? இப்போ இந்த நம்பர்ஸை ஃபினிஷ் ஆனதை நம்மளுக்கு டிஸ்பிளே பண்ணணும். கரெக்டா? இப்போ ஃபங்க்ஷன் நீ வந்து ஃபங்க்ஷன் எழுதிட்ட, நம்பர் வந்து இன்க்ரீஸ் ஆகணுங்கிறத சொல்லிட்டேன். இன்க்ரீஸ் ஆகிறது ஓ கண்ணுக்கு தெரியணும்ல, விச் மீன்ஸ் HTML வந்து டிஸ்பிளே ஆகணும்ல. அப்போ நம்ம ஜாவா ஸ்கிரிப்ட்ல இருந்து HTMLக்கு டிஸ்பிளே ஆகணும்னா என்ன பண்ணுவோம், அதுக்கு நம்மகிட்ட ஒரு மெத்தட் இருக்கு. நம்ம ஆல்ரெடி jQueryல டோம் ஆப்ஜெக்டை படிச்சுக்கோம். விச் இஸ் டோம் ஜாவா ஸ்கிரிப்ட் டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் மேனேஜ்மெண்ட்ல படிச்சிருக்கோம். அதாவது இந்த ஐடியை கால் பண்ணி ஈஸியாக இந்த இடத்த மாற்றுவோம். கரெக்டாக? இப்போ அதே தான் இங்கே செய்ய போகிறோம். மீன்ஸ் இந்த இஃப்க்கு வெளியே எஸ் இஃப்க்கு வெளியே தான் வருமா? எஸ், ஓகே, இப்போ கரெக்டாக தான். இஃப்க்கு வெளியே நான் என்ன கூப்பிட்றேன்னா டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி. ஐடி யார்? டிஸ்பிளே தானே. ஏன்னா HTML ஒன்ஸ் கிளான்ஸ் பார்த்துக்கோம். இந்த ஐடி இதுதானே டிஸ்பிளே. ஸோ ஐடியை கூப்பிட்டு டிஸ்பிளேன்னு எழுதி அதில் டாட் இன்னர் அதுக்குள்ளே நடக்க வேண்டிய வேலைகள், விச் மீன்ஸ் அதோட வேல்யூ, அந்த டிஸ்பிளேல இருக்கிற வேல்யூவில்
என்னவா மாற்றணும் அப்படின்னா ஹவர்ஸ் ஹவர்ஸ் தானே ஃபஸ்ட்டு வருது, ஹவர்ஸ் ப்ளஸ் கோலனில் இந்த இது வைக்கணும். ஏன்னா நம்மளுக்கு இங்கே என்ன வருது, இந்த கோலன் நடுவில் வருது, இது ஹவர்ஸ். ஸோ ஹவர்ஸ் கோலன் திரும்ப ப்ளஸ் மினிட்ஸ் திரும்ப ப்ளஸ் கோலன் திரும்ப ப்ளஸ் செகண்ட்ஸ் வச்சுட்டு கொடுத்தோம். இப்போ என்ன ஆயிருக்குன்னா டிஸ்பிளேல உன்னோட வேல்யூ எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா போய் உட்காந்துரும். விச் மீன்ஸ் இங்க நடக்க நடக்க ஒரு டைமா போய் பிரிண்ட் பண்ணிடும். ஃபர்ஸ்ட் இங்க 0 திரும்ப 1 ஆகும், 2 ஆகும், 3 ஆகும், 4 ஆகும், 60 ஆனோடனே அங்க திரும்ப இங்க 1 ஆகும். இப்படி ஒன்னொன்னா போய் ஈக்குவாலிட்டியா டிஸ்பிளேல போய் ஜாவா ஸ்கிரிப்ட் வேலை பார்த்துக்கிட்டே இருக்கும். எப்போ வேலை பார்க்கும் அப்படின்னா இந்த ஃபங்க்ஷனை நீ கூப்பிட்டாதான் வேலை பார்க்கும். ரைட்டா? ஃபங்க்ஷனை எப்போ கூப்பிட்டாதான் வேலை நடக்கும் அப்படிங்கிறத யார் சொல்லியிருக்கா? இவங்க சொல்லியிருக்காங்க, ஜாவா ஸ்கிரிப்ட். சரியா? சரி, இப்போ நான் ஃபங்க்ஷன் எழுதிட்டேன்ப்பா, அப்போ நான் எங்கே தான்ப்பா கூப்பிடணும் ஃபங்க்ஷனை அப்படின்னு கேட்டால் இப்போ தான் நம்ம ஒரு ப்ரொசீஜருக்கு வரோம். விச் மீன்ஸ் இந்த பட்டனை கிளிக் பண்ணாதான் எனக்கு இந்த ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லுவோம். ஆமாம், நம்ம ஸ்டார்ட்டுன்னு கொடுத்தா தானே இங்கே 1ன்னு மாறணும், அதுக்கு முன்னாடியே மாறிடக்கூடாதுல்ல. ஸோ பட்டனை கிளிக் பண்ணும்போது ஸ்டார்ட் ஆகும். அப்போ நம்ம பட்டனுக்கு ஒரு ஐடி வைக்கலாம். விச் மீன்ஸ் ஐடி தேவைப்படும் தான் நினைக்கிறேன். சரி வைப்போம், ஒரு ஐடி வைப்போம். விச் இஸ் இந்த ஸ்டார்ட்லேயே வந்துட்டு 2 ஆப்ஷன் வருது, ஸ்டார்ட்டு ஸ்டாப்பும் வருது. அதனால நான் ஐடி நேமே என்ன வைக்கிறேன்னா ஸ்டார்ட் ஸ்டாப்னு வச்சுக்கிறேன். சரியா? இந்த ஐடி நேம் என்ன வைக்கிறேன் அப்படின்னா சிம்பிளா ரீசெட்னே வச்சிருக்கேன். சரியா? சரி, இப்போ ஜஸ்ட் ஐடியை தான் வச்சிருக்கேன். இந்த ஐடியை டாம் மூலியமா நம்ம வந்து சேஞ்ச் பண்ண முடியும். ஐ மீன் நேமை சேஞ்ச் பண்ண முடியும். கரெக்டா? இப்போ நம்ம அப்படிதான் இங்கே சேஞ்ச் பண்ணிடுவோம். இங்கே உள்ள வேல்யூவை எப்படி மாற்றலாங்கிறத கூப்பிட்டு சேஞ்ச் பண்ணுங்க, கெட் எலமெண்ட் பை ஐடி. அதே மாதிரி இங்கே சேஞ்ச் பண்ணலாம். சரியா? பட் கிளிக் பண்ணா என்ன வேலை நடக்கணும் அப்படிங்கிறத நீ சொல்லணும். சரியா? அப்போ கிளிக்னா இங்கே ஆன் கிளிக்ங்கிற எதை எழுதணும்? ஈவெண்ட்டை எழுதணும். ஆமாம், ஒரு ஈவெண்ட் தானே, ஒரு ஃபங்க்ஷன் நடக்குல்ல, அந்த ஈவெண்ட் நடக்கிறதுல எங்கே நடக்கும்னா ஜாவா ஸ்கிரிப்டில் நடக்கும். அப்போ ஆன் கிளிக் பண்ணால் யாரை கால் பண்ணணும்? இந்த அப்டேட் டிஸ்பிளேயா? எஸ், இந்த அப்டேட் டிஸ்பிளே தான் கூப்பிடணும். பட் ஒரு ஃபங்க்ஷனோட கூப்பிடணும். ஸோ நீ ஃபர்ஸ்ட் இங்கே என்ன பண்ணனா திரும்ப ஒரு ஃபங்க்ஷன் ரெடி பண்ணுற, விச் இஸ் ஸ்டார்ட் ஸ்டாப்னு. அப்படி ஆன் கிளிக் பண்ணும்போது யாரை கூப்பிட்றேன்னா விச் மீன்ஸ் ஸ்டார்ட் ஸ்டாப்புங்கிற ஃபங்க்ஷனை கூப்பிட்றேன். நீ ஸ்டார்ட்னு பட்டன் அப்படின்னா இந்த ஃபங்க்ஷன் காலம், அந்த ஃபங்க்ஷன் எங்கே இருக்குன்னா இண்டெக்ஸில் இருக்கு. இப்போ நம்ம தான் செகண்ட்ஸ் எல்லாம் வச்சுட்டோமே, இதை தாண்டி என்ன நடக்க போகுது, ஏன் இந்த ஸ்டார்ட் ஸ்டாப்புக்குள்ளே போய் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டால், இப்போ நான் உங்கள்கிட்ட ஒரு ஜஸ்ட் ஒரு சின்ன கேள்வி கேட்கேன். நீ இது ஸ்டார்ட்னு பண்ணிட்டு போயிட்ட, சரியா? லேப்பை ஆன்லேயே வச்சிருக்க, சரியா? அப்போ அது என்ன ஆகும்? உன்னோட கணிப்புப்படி என்ன? இப்போ நான் பேக்ரவுண்டில் ஸ்டார்ட்னு அமைக்கிட்டேன். இப்போ நீங்கள் சொல்லுங்கள் என்ன நடக்கும்? யாருக்காவது அது கெஸ் இருக்கா? நான் ஸ்டார்ட்னு அமைக்கிட்டு போயிட்டேன், பட் வெப்சைட் ஓடிட்டு இருக்கு, ஸ்டார்ட்ல வச்சிருக்கேன், என்ன நடக்கும்? எனிஒன் கெஸ்? அது கண்டினியூஸா ஓடிட்டே இருக்கும். எஸ், ஓடிட்டே இருக்கும். கரெக்டா? இதனால நம்மளுக்கு என்ன பிரச்சனை? சார்ஜ் இறங்கும், இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் வரும். அதனால ஜாவா ஸ்கிரிப்ட்ல ஒரு விஷயத்த ஸ்டாப் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். கரெக்டா? பட் நம்ம இங்க என்ன பண்ண போறோம்? ஸ்டாப்புங்கிற பட்டன் அமுக்குனாதான் இந்த செகண்ட்ஸ் எல்லாம் ஸ்டாப் ஆகணும். அதுக்கு முன்னாடியே ஸ்டாப் ஆகணுங்கிறதுனால செட் இன்டர்வல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் உண்டு. சரியா? எதுக்குன்னா நம்ம வந்து இங்க அன்லிமிட்டடான ஒரு ஃபங்க்ஷனை தான் இங்க எழுதியிருக்கோம். அன்லிமிட்டட் மீன்ஸ் போய்கிட்டே இருக்கும். இஃப் கிளாஸ் அப்படியே ரன் ஆகி, ஆமா ஹவர்ஸ், நம்மளுக்கு ஹவர்ஸ் படி எதுவும் இன்ஃபினிட்டி தானே ஹவர்ஸ். நாளைக்கு 2 மணி ஆகும், அடுத்த நாள் 2 மணி ஆகும், அப்படி ஹவர்ஸ் அன்லிமிட்டடாக தான் நம்ம இங்கே எழுதியிருக்கோம். வெப்சைட்டுக்கு அன்லிமிட்டடாக எழுதுனா டோட்டலாக லேப்பும் சொல்லி முடிஞ்சிடும், எல்லாமே முடிஞ்சிடும். பாட்டுக்கு இப்படி ஸ்டார்ட்டில் ஓடிக்கிட்டே இருக்கும் பாரு, 1 நிமிஷம் ஆகிட்டு நம்மளுக்கு, அது பாட்டுக்கு ஓடிக்கிட்டே இருக்கும். ஸோ அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நம்ம இங்கே டெமோ தான் பண்ண போகிறோம். டெமோக்கு ஒன்றும் நம்மளுக்கு இந்த மாதிரி அன்லிமிட்டட்லாம் தேவையில்லை. இந்த டெமோ ஸ்டாப் பண்ணுறதுக்காண்டி ஒரு சிம்பிளாக செட் இன்டர்வல், அதாவது நான் அந்த டைமரை செட் பண்ணும் போதே இவ்வளோ செகண்ட்ஸ்க்கு ஓடுனா போகுதும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ விச் மீன்ஸ்
செட் இன்டர்வல் ஜாவாஸ்கிரிப்ட்ல போய் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன டெமோ காமிக்கும் பாரு. சரி, இப்போ இந்த ஹலோ பாருங்க, ஒவ்வொரு செகண்டுக்கும் அது ஹலோ ஹலோன்னு பிரிண்ட் ஆகிட்டே இருக்கு. தெரியுதா? நம்ம கிளிக்கோட ஒவ்வொரு செகண்டுக்கு ஒவ்வொரு ஹலோ பிரிண்ட் ஆகிட்டே இருக்கும். இது எத்தனை தடவை பிரிண்ட் ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீ இங்க எழுதியிருக்கீல்ல இந்த 1000ங்கிறது 1000 வாட்டி பிரிண்ட் ஆகும். விச் மீன்ஸ் 1000 செகண்ட்ஸ்க்கு அது பிரிண்ட் ஆகிட்டு போய்கிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ இதுல நீ எரேஸ் பண்ணிட்டு ஒரு 5 டைம்ஸ்னு வச்சேன்னு வை. ஓகேவா? ரன் கொடுத்தேன்னா 5 செகண்ட்ஸ்க்கு என்ன ஆகும்? அந்த ஹலோ பிரிண்ட் ஆகும். விச் மீன்ஸ் ஃப்ரெஷ் பண்ணி பார்ப்போம். ஓகே, சரி, இன்ஃபினிட்டியா போகுது. ஓகேடா, இது ரன் அவுட்டா இருக்கிறதுனால அது இன்ஃபினிட்டியா எடுத்துட்டு இருக்கு. வெயிட் a minute, இதுல எதுவும் நடக்கான்னு பார்க்கலாம். செட் இன்டர்வல்ல சரி, ஓகேடா. அது ஆக்சுவலா இது வந்து செகண்ட்ஸ் வைஸ் போயிட்டு இருக்கு. அது 10 செகண்டுக்குள்ள 10 செகண்ட் இல்லை, ஒரு செகண்டுக்கு 10 தடவை போயிட்டு இருக்காது. ஓகேவா? அதனாலதான் அது அப்படி ரன் ஆகிட்டே இருக்கு. தெரிஞ்சா போய்கிட்டே இருக்கு. ஸோ சரி, ஓகே. ஒரு லிமிட்டை செட் பண்ணணும்டா நீ அதுக்கு. ஓகேவா? அதுக்கு தான் அந்த செட் இன்டர்வல். சரி, ஒரு லிமிட்டை செட் பண்ணி 1000னா ஒரு 1000 செகண்ட்ஸ்குள்ள என்னென்ன உன்னால பண்ண முடியும் அப்படிங்கிறத நீங்க செட் பண்ணிட்டு போகணும். அதுதான் செட் இன்டர்வல். அதை நீ இங்கே எழுதி ஆகணும். விச் மீன்ஸ் இந்த ஸ்டார்ட் ஸ்டாப்ல எழுதி ஸ்டார்ட் ஸ்டாப்குள்ள இந்த அப்டேட்டை நீ கூப்பிடணும். அதை எப்படி கூப்பிடலாம்னா, ஃபர்ஸ்ட் ஒரு வேலை ரன் ஆகலை, நம்மளுக்கு வந்து என்ன பண்றோம், ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு 0ல தான் இருக்கு. சாரி, இது ஓடிட்டு இருக்கா. ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு இது 0ல இருக்கு. ஓகேவா? அப்போ இது ரன் ஆகலை. அப்போ நீங்க என்ன சொல்றேன்னா, ரன் ஆகலை which இஸ் ரன்னிங். இஃப் நம்மளுக்கு அது ஃபால்ஸா தான் வச்சிருக்கோம், இதை ட்ரூவா மாற்றணும். விச் மீன்ஸ் நாட் இஸ் ரன்னிங். இம்போர்ட் டு ஓப்பன் பண்றேன். ஏன் நாட் இஸ் ரன்னிங் போடுறேன் அப்படின்னா, இங்க நம்ம ஃபால்ஸ் தான் கொடுத்துருக்கோம். இதை ட்ரூவா ஆக்கணும்னா இதுக்கு ஆப்போசிட்டா எழுதுனாதான் அது ட்ரூ. அப்போ இதுக்கு அர்த்தம் என்ன? ட்ரூ. அப்போ இஃப் கிளாஸ் வந்து ட்ரூவா இருந்துச்சுன்னா தான் அந்த ஃபங்க்ஷன் நடக்கும். கரெக்டா? இப்போ இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள என்ன போடுறேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே கிளியர் இன்டர்வல். ஓ, வெயிட் மினிட். நம்ம வந்துட்டு இந்த நாட் ஈக்குவல் வந்து இப்போ வேணாம். ஏன்னா நான் உங்களுக்கு கூட கொஞ்சம் குழப்பற மாதிரி தான் ஃபீல் ஆகும். ஸோ சிம்பிளாக ஒரு கான்செப்ட் சொல்லிட்டு வேணா நாட் ஈக்குவல் சொல்கிறேன். சரி, இப்போ இஃப் இஸ் ரன்னிங் அப்படின்னு இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இஃப் இஸ் ரன்னிங்க்கு ஈக்குவலாக நான் என்ன வச்சிருக்கேன்? ஃபால்ஸ் வச்சிருக்கேன். அப்போ இஃப் கிளாஸோட கண்டிஷன் என்ன ஆயிரும்? ஃபால்ஸ் ஆயிரும். அப்போ இதுக்குள்ள வராது. ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே டேரக்டா எல்ஸ்குள்ள நீ என்ன எழுதிருக்கியோ அதான் போகும். கரெக்டு தானே? இஃப் கிளாஸ் உங்களுக்கு இதுதான் படிச்சிருக்கீங்க. சரி, நான் இப்போ மேலே என்ன எழுதுனா கிளியர் இன்டர்வல்ல டைமர்னு எழுதுறேன். ஏன் அப்படின்னா இந்த கிளியர் இன்டர்வல் என்ன பண்ணும்னா, இந்த மாதிரி ஒரு ரெஃப்ரெஷ்ஷான ஒரு வேல்யூவை இப்படி எடுத்துட்டு வந்து கொடுக்கும். சரியா? இதுதான் அந்த கான்செப்ட். ஓகேவா? ஸோ கிளியர் இன்டர்வல் என்ன பண்ணும்? திரும்ப ஸ்டாப் பண்ணிரும்னு சொன்னோம்ல, அந்த இதை ஸ்டாப் பண்ணும். சரியா? எப்போ ஸ்டாப் பண்ணும்? இஸ் ரன்னிங் வந்து ஃபால்ஸா இருந்துச்சுன்னா ஸ்டாப் பண்ணுவான்னு கேட்டா இல்ல, இதோட கண்டிஷன் ட்ரூவா இருந்தாதான் உள்ள போய் ஸ்டாப் பண்ணும். சரியா? விச் மீன்ஸ் இது வந்து ட்ரூவா மாறணும். இப்போ நம்மளுக்கு ஃபால்ஸா தான் டிஃபால்ட்டா இருக்கு. ரைட்டா? சரி, ஸ்டாப் பண்றேன். அதுக்கு முன்னாடி இஸ் ரன்னிங்கை வந்து சரி, இஸ் ரன்னிங் வேணாம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து வேல்யூவை மாற்றணும். விச் இஸ் டாக்குமெண்ட் கெட் எலமெண்ட் பை ஐடி. புரியுதா? எலமெண்ட்டை வாங்கி என்ன பண்றேன், அந்த ஐடி இருக்கு தெரியுமா, விச் இஸ் ஸ்டாப்னு ஒன்று வாங்கணும்ல. இந்த இண்டெக்ஸில் இருக்க இந்த ஸ்டாப்பை வாங்கி என்ன எழுத்தா மாத்துறேன் அப்படின்னா டாட் இன்னர் HTML டென்ஸ் டு என்ன வைக்கிறேன் அப்படின்னா ஸ்டார்ட்னு ஃபர்ஸ்ட் வைக்கிறேன். எப்படி இதை ஸ்டார்ட்னு வைக்கனா, இப்போ நீங்கள் அந்த அவுட்புட்டை பாருங்க. நான் இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்போ இது ஸ்டாப்னு மாறிட்டு இந்த வேர்டை மட்டும் நோட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே ஸ்டார்ட் இருக்கு. இந்த ஸ்டார்ட் எங்கேருந்து வருதுன்னா HTML-லேருந்து வருது. இதை கிளிக் பண்ணோன்னா ஸ்டாப்னு மாறுது. இது எப்படி மாறுதுன்னா ஜாவாஸ்கிரிப்ட் மூலியமா மாறுது. திரும்ப நான் ஸ்டாப்னு அமுக்கணுன்னே பழையபடி ஸ்டார்ட்டுங்கிற வார்த்தைக்கே வருது. எப்படி வருதுன்னா இந்த ஜாவாஸ்கிரிப்ட் மூலியமா.
சாரி இங்கே இருக்கு, இந்த ஜாவாஸ்கிரிப்ட் மூலியமாக வருது. ஓகேவா, புரிஞ்சுக்க முடியும்னு நினைக்கிறேன். இது ஃபால்ஸுக்கு நம்ம எழுதிட்டு இருக்கோம், ட்ரூக்கு எழுதலை, நல்லா நோட் பண்ணிக்கோங்க. சரியா, இது எப்படி ரன் ஆகுறத நான் முடியும் போது உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகேவா, இஸ் ரன்னிங்க நான் எழுதி இப்போ நான் இஸ் ரன்னிங் இக்வல்ஸ் டு ட்ரூன்னு மாற்றிடுவேன். இஃப் கிளாஸை முடியும் போது சாரி ஃபால்ஸுன்னு தான் மாற்றுறோம். ட்ரூங்கிறத எல்ஸில் தான் போடணும். அப்படின்னா நான் சொல்கிறேன் பாருங்க, இப்போ உங்கள் மைண்ட் செட்டுக்கு இந்த இஃப் கிளாஸ் வந்து எல்ஸில் இருக்குன்னு நினச்சிக்கோங்க. இப்போ தான் இஃபே எழுத போகிறோம்னு நினச்சிக்கோ. சரியா, இப்போ எழுதுறேன், நான் எக்ஸ்பிளைன் அட் லாஸ்ட்டாக முடியும் போது உங்களுக்கு புரிஞ்சிடும். சரியா, சரி. எல்ஸில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இஸ் ரன்னிங் வந்து ட்ரூ விச் இஸ் இது வந்து ஃபால்ஸ் தான். கரெக்டா, இந்த இஃப் வந்து இப்போதைக்கு ஃபால்ஸ், ஏன்னா இந்த இஸ் ரன்னிங் வந்து ஃபால்ஸ்ன்னு நான் இங்கே கொடுத்துருக்கேன். இப்போ எல்ஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் வரும். அப்போ நீ வந்து ஸ்டார்ட்டுங்கிறத கொடுக்குற. கரெக்டா, அப்போ ஸ்டார்ட்டுங்கிறது கொடுக்கறது வந்து எப்படி கொடுக்குறேன்னா, டைமர் டென்ஸ் டு செட் இன்டர்வல். யாரை கூப்பிட்ற செட் இன்டர்வல், அந்த அப்டேட் டிஸ்பிளேயை கூப்பிட்டு ஒரு 1000 வச்சு விட்டுருத, விச் மீன்ஸ் 1000 செகண்ட்குள்ள வச்சிட்ட அப்படின்னா இப்போ நீ என்ன நடக்குன்னா, அந்த ஸ்டார்ட் பட்டனை அமுக்கியிருக்க. கரெக்டா, நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆனோடனே இந்த லைன் ரன் ஆக ஆரம்பிச்சிடும். விச் மீன்ஸ் செட் இன்டர்வல் படி இந்த அப்டேட் ஆகி செகண்ட்ஸ் ஓட ஆரம்பிச்சிடும். எத்தனை செகண்ட்ஸ்க்கு 1000 டைம்ஸ் வர ரன் ஆக ஆரம்பிச்சிடும். ஆனால் இங்கே நல்லா நோட் பண்ணி பார்த்து ஸ்டாப்பாக மாறி இருக்கு. அப்போ நம்ம இங்கே என்ன எழுதணும், டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி. இப்போ யாரை கூப்பிடணும்னா அதே ஸ்டாப்பை கூப்பிட்டு என்னவா மாற்றணும், மீன்ஸ் ஸ்டாப்னு மாற்றணும். ஏன்னா நான் கிளிக் ஆனோன்னு இது மாறி இருக்குல்ல, பெருதா கிளிக் ஆனோடனே மாறுது. அப்போ இந்த லைன் எக்ஸிக்யூட் ஆன உடனே இந்த லைன் என்ன ஆயிடும், அந்த டெக்ஸ்ட்டை ஸ்டாப்னு மாற்றிடும். மாற்றினோடனே இஸ் ரன்னிங்கை நான் என்னன்னு சொல்லிடுவேன்னா ட்ரூன்னு சொல்லிடுவேன். ஏன் ட்ரூன்னு சொல்லுவேன்னா, இந்த இஸ் ரன்னிங்கை நீ திரும்ப கால் பண்ணும்போது ட்ரூவா மாறிடும். ட்ரூவா மாறினா இப்புக்குள்ள போயிடும். விச் மீன்ஸ் திரும்ப இந்த பட்டனை நீ கிளிக் பண்ண, இந்த ஸ்டாப்ல இருந்து திரும்ப கிளிக் பண்றதுக்கு சமம். அப்போ நீ ஸ்டார்ட் ஆகாத அப்போ இந்த லைன் எக்ஸ்பிளைன் ஆகும், அந்த டைமரை நிறுத்தி வச்சிரும். அப்புறம் திரும்ப இஸ் ரன்னிங் ஃபால்ஸ் ஆகி திரும்ப நீ தேவைப்பட்டு ஸ்டார்ட் கொடுத்தேன்னா ரன் ஆகும். இஃப் கிளாஸ் புரியுதா எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு? அசினா ஓகே, அதை தண்டை அஜிதா ஓகே, ஜீவா அனஃபா அண்ணா சொல்லுடா. ஆனா புரியுதானே, லைட்டா குழப்புது. அது அப்படிதான் இருக்கும். நான் ஒன்ஸ் மோர் நடத்துறேன், பட் அறிஞ்சிக்க முடியுதுல்ல. ஜியோதர்ஷினி உனக்கு ஓகேவா? சரி ரைட் ஓகே. திரும்பவும் சொல்றேன், நல்லா அப்படி ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருந்துக்கோங்க. நம்ம நாளைக்கும் கூட திரும்ப பார்ப்போம் மண்டே. சரியா, நான் ஃபர்ஸ்ட் இஸ் ரன்னிங்கிற ஒரு வேரியபிள் எடுத்து, இதை நம்ம இஸ் ரன்னிங் எடுக்க வேணாம், ரன்னு எடுப்போம். இஸ் ரன் சொல்லி சிம்ரன் தான் வாயில வருது. சரி, ரன்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா, நம்மளை பொறுத்த மட்டும் ரன்னுனா என்ன அப்படின்னா, இப்படி கிளிக் ஆகி திரும்ப கிளிக் ஆகி திரும்ப கிளிக் ஆகி திரும்ப கிளிக் ஆகி இப்படி ஒரு விஷயத்த திரும்ப திரும்ப பண்றதுதான் ரன்னுன்னு நம்ம போய் எடுத்திருக்கோம். சரியா, அதை நான் என்னன்னு சொல்லியிருக்கேன்னா ஃபால்ஸ்ன்னு சொல்லியிருக்கேன் இப்போ. ஓகேவா, இப்போ ரன்னை பொறுத்த மட்டும் ஃபால்ஸ் தான். கோடு வந்து ஸ்டார்ட் ஆகி இப்படி வரும், இப்படி லைன் பை லைனா வந்து. இப்போ இந்த கோடு இந்த ஃபங்க்ஷனை நீ கூப்பிட்டுருப்ப. எப்போ கூப்பிட்டுருப்ப, இந்த பட்டனை கிளிக் பண்ணும்போது, ஸ்டார்ட்டுங்கிற பட்டனை கிளிக் பண்ணும்போது கூப்பிடுறேன். இப்போ நான் அந்த பட்டனை நம்ம அவுட்புட் படி கிளிக் பண்ணிட்டேன். சரியா, அந்த மாறுது பேரு. சாரி, இது எடுக்க ஆரம்பிச்சிட்டு நம்மளுக்கு. ஓகே, இப்போ நான் ஸ்டார்ட்டுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுறேன். சரியா, கிளிக் ஆனோடனே நேராக இந்த ஃபங்க்ஷனுக்கு வரும், விச் இஸ் ஸ்டார்ட் ஸ்டாப் ஃபங்க்ஷனுக்கு வரும். ஓப்பன் ஆயிட்டா? சரி, இப்போ ஸ்டார்ட் ஸ்டாப் ஃபங்க்ஷனில் யார் இருக்கா, இஃப் இருக்கா. இஃப்ல பிராக்கெட்குள்ள யாரை சொல்லியிருக்கோம்னா ரன்னுன்னு கூப்பிட்டுருக்கோம். ரன்னோட வேல்யூ என்ன, ஃபால்ஸ். அப்போ இஃப் கண்டிஷன் இந்த இடத்துல என்ன ஆயிட்டு, ஃபால்ஸ் ஆயிட்டு. ஓகேவா, அப்போ இஃப் கண்டிஷன் உள்ளே போகாது, நேராக எல்ஸ்குள்ளே போகும். எல்ஸ்குள்ளே என்ன சொல்லியிருக்கேன், டைமரை செட் பண்ணியிருக்கேன். எப்படி செட் பண்ணியிருக்கேன்னா, இந்த அப்டேட்டட் டிஸ்பிளே மூலியமா நம்ம எப்படி ஃபங்க்ஷன் பண்ணோம், 60 செகண்ட்ஸ் ஆனால் மினிட்ஸ் 1 ஆகணும், மினிட்ஸ் 60 மினிட்ஸ் ஆனால் ஹவர்ஸ் 1 ஆகணும் அப்படிங்கிற வேல்யூவை சொல்லியிருந்தோம். அதை கூப்பிட்டுட்டு லிமிட்டடாக 1000 சொல்லியிருந்தோம். அப்போ இந்த லைனை எக்ஸிக்யூட் பண்ணியாச்சு. யார் மூலியமா, டைமருங்கிற மூலியமா. அப்போ பட்டனை கிளிக் பண்ணோடனே யார் வேலை ஃபர்ஸ்ட் வேலை நடக்கும், இந்த டைமர் வேலை நடக்க ஆரம்பிச்சிடும். ஓகேவா, டைமர் வேலை நடக்கும் போதே நம்மளோட
அந்த ஸ்டாப்ல இருக்கிற வேல்யூ விச் இஸ் பட்டனோட வேல்யூ நம்மளுக்கு ஸ்டாப்னு டிஸ்ப்ளே ஆயிரும். இது வர புரியுதா? ஸ்டாப்னு எப்படி மாறுதுங்கிறது. ஓகே, அசினா ஜிவிஷ்ணி அஜிதா வெளில போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நெட் இஷ்யூவா? சரி, ஓகே. ஸ்டாப்னு மாறிட்டு இப்போ மாறின உடனே நான் ரன்னை வந்து என்னவா கன்வெர்ட் பண்ணுறேன் அப்படின்னா ட்ரூவா கன்வெர்ட் பண்ணிடுறேன். சரியா? அப்போ ட்ரூவா கன்வெர்ட் ஆனோடனே இந்த பட்டனில் வந்துட்டு இப்படி ஓடிக்கிட்டே இருக்கும். சரியா? இப்போ பட்டன் வந்து ரன் வந்து ட்ரூவா மாறிட்டு ட்ரூவா மாறினோடனே திரும்ப இந்த இஃப் கிளாஸ்க்கு போகும். ஏன்னா நீ திரும்ப இதே பட்டனை தானே அமுக்குற, திரும்ப இண்டெக்ஸில் வந்துட்டு அதே ஸ்டார்ட்னு இருக்கிறத ஸ்டாப்பாக கன்வெர்ட் ஆகிருக்கு. ஸ்டாப்பே அமுக்கும் போது நேராக திரும்ப இண்டெக்ஸ் இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே வரும். அப்போ இப்போ பார்க்கும். இப்போ பார்க்கும்போது ரன்னு தான் நம்ம என்னன்னு மாற்றிட்டோம், ட்ரூன்னு மாற்றிட்டோம். அப்போ இந்த ஃபங்க்ஷன் ட்ரூ ஆகி எடுத்த உடனே அந்த கிளியர் இன்டர்வலை ஸ்டாப் பண்ணிடும். ஜஸ்ட் இந்த பாதியிலே ஸ்டாப் ஆகி நிற்கிதா, இந்த மாதிரி ஸ்டாப் பண்ணிடும். ஸ்டாப் பண்ணிட்டு திரும்ப அந்த வார்த்தையை என்னவா கன்வெர்ட் பண்ணிடணும்னா ஸ்டார்ட்டாக கன்வெர்ட் பண்ணிடும். மாறிட்டா ஸ்டார்ட்டா கன்வெர்ட் ஆனோம்னா திரும்ப நான் என்னன்னு சொல்லிடுறேன், ரன்னை வந்து ஃபால்ஸ்ன்னு சொல்லிடுறேன். ஓகேவா? அப்புறம் ஸ்டார்ட் ஆனோடனே என்ன ஆயிடும், அதுல இருந்து கண்டினியூ ஆயிடும் நம்பர். ஏன்னா ப்ளஸ் ப்ளஸ் தானே நம்ம கொடுத்துருக்கோம், நல்லா கண்டினியூ ஆயிடும். இப்போ புரிஞ்சுதா? ராபாசினா, ஜியோதர்ஷினி, அஜிதா, சூப்பர்டா. இவ்வளோதான். இப்போ இந்த ஃபங்க்ஷனை ஓரளவுக்கு கொண்டு வந்துட்டோம். டைம் அவுட் ஆகிட்டு நம்மளுக்கு. இப்போ நம்ம அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட்னு அமுக்கினோடனே 1 2 3ன்னு போகும். திரும்ப நான் ஸ்டாப்னு பண்ணேன்னா ஸ்டாப் ஆயிடும். திரும்ப நான் ஸ்டார்ட்னு கொடுத்தோன்னே அதுலேருந்து கண்டினியூ ஆகும். ஓகேவா? ஓகே, ஸோ 8:50 ஆகிட்டு நம்ம மண்டே வந்துட்டு இதை வந்து நான் நெக்ஸ்ட்டு ஸ்டெப்புக்கு கண்டினியூ பண்ணுறேன். ஓகேவா? இப்போ நம்ம பண்ண வர நீங்கள் மைண்ட் செட்டில் வச்சு சண்டே டிஸ்பிளே பண்ணி காமிங்க. விச் மீன்ஸ் சண்டே நாளைக்கு லீவ் இருக்குல்ல, நாளைக்கு ஒன்ஸ் மோர் பண்ணி குரூப்பில் போடுங்க. ஓகேவா? பண்ண முடியலனாலும் பரவாயில்ல, மென்ஷன் பண்ணிடுங்க குரூப்பில். ஆனால் நான் இவ்வளோ தான் பண்ணியிருக்கேன், எனக்கு உங்கள் சோர்ஸ் கோட் தேவைப்படுது அப்படிங்கும்போது நான் இந்த கோட் எல்லாத்தையும் ஒன்ஸ் மோர் நான் டிஸ்பிளே ஒரு ஃபைலில் போட்டு அனுப்பிடுவேன். ஓகேவா? இதில் இன்னும் இன்கம்ப்ளீட்டாக என்ன இருக்குது அப்படின்னா, இதில் ஸ்டார்ட் ஆனோடனே டபுள் டிஜிட்டாக வருது. நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகும்போது என்ன ஆகுது, சிங்கிள் டிஜிட்டாக வருது. சரிதா? இந்த சிங்கிள் டிஜிட்டை எப்படி டபுள் டிஜிட்டாக மாற்றணுங்கிறத நெக்ஸ்ட் செஷனில் பார்ப்போம். ப்ளஸ் ரீசெட் பண்ணணும். இந்த 2 ஆப்ஷன் தான். ஓகேவா? அவ்வளோதான் இந்த ப்ராஜெக்டை பொறுத்த முடியும். ஸோ ரைட், இதுவரை பார்த்ததை வச்சு நீங்கள் ட்ரையல் அவுட் பண்ணுங்கள், மைண்ட் செட்டில் நல்லா வச்சு பண்ணுங்கள். ஓகேவா? கண்டிப்பாக ரொம்ப முடிஞ்சிச்சுன்னா பிரச்சனை இல்லை. பட் புரியல, ஒரு செகண்ட் கூட என்னால் அடுத்த ஸ்டெப் மூவ் ஆகும்ல, ஞாபகம் இல்லை அப்படின்னா டக்குன்னு குரூப்ல வந்து கேளுங்க, நான் அந்த ஃபைலை ஷேர் பண்ணிடுவேன். ஓகேவா? ஸோ ரைட், டுடே செஷன் இஸ் ஓவர். நெக்ஸ்ட்